அணி இன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் விலகப் போவதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த சூழ்நிலையில் அவருக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் கொடுக்கப்படும், அதுவும் தாமரை சின்னத்தில் போட்டியிட வேண்டும், தேனி தொகுதி கூட கொடுக்க இயலாது என்று பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தேனி தொகுதி கூட வேறு கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும், அமமுகவிற்கு ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு தொகுதியை ஒத்துக்கொள்ள இயலாது என்றும், அதிமுக கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி பிரிந்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து வரும் ஓபிஎஸ் அணிக்கு ஒரே ஒரு இடம் என்பது ஏற்றுக்கொள்ள இயலாது என்று ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்த ஓபிஎஸ் அணியின் முக்கிய நிர்வாகிகள் கூப்ப கிருஷ்ணன், புகழேந்தி மற்றும் ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நாளை எழும்பூர் சிராஜ் மஹாலில் அவசர ஆலோசனை கூட்டத்தை ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டப்படும் என்று அதிமுகவின் உரிமை மீட்பு அணியின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணி வெளியேறுமா என்ற ஒரு பரபரப்பான சூழ்நிலை அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. நாளை எழும்பூர் சிராஜ் மஹாலில் நடைபெறக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களின் கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்து வெளியேற போகிறார்களா என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. ராஜேஸ்வரி.